லாவா அவங்களோட போல்டு சீரீஸில் இப்போ புதுசாக போல்டு 2 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். ஐஃபோன் 17 ஏரில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இன்னுமே டாப் பிராண்ட்ஸ் LCD பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் HD ப்ளஸ் தான். பட் இங்கே AMOLED கொடுத்துருக்குது ஒரு பெரிய விஷயம் தான். பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட AMOLEDங்கிறது ஒரு நல்ல வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன், HD கூட கிடையாது, ஃபுல் HD ப்ளஸ். இதனால டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குற வீடியோஸாக இருக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek Dimensity 7060 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதே ரேஞ்சில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸான 6300 6400 எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசஸரும் கொடுக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். அண்ட் கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணுறீங்கனாலும் ஓகேவாக தான் இருக்கும். இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் LPDDR4X தான் கொடுப்பாங்க. பட் இங்கே 6GB வரைக்கும் LPDDR5 RAM ஆப்ஷன் இருக்குது. கூடவே உங்களுக்கு 128GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 30,000 ஃபோனுக்கே இன்னுமே 3.1 தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் 3.1 கொடுக்குறது பெரிய விஷயம். இப்படி கொடுக்கறனால என்ன பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, இல்லை ரீட் ரைட் ஸ்பீட் ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் டைம் இன்னுமே பெட்டராக இருக்கும். அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் இங்கே சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் ஒரு தேவையில்ல சென்சார் தான். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. பட் இது வந்து பஞ்சுவலில் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க சில பிராண்ட்ஸ் இன்னுமே வந்து வாட்டர் ட்ராப் கொடுக்குறாங்க. ஸோ அது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரி கிடையாது. இங்கே 5000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கான 33 வாட்ஸ்க்கான வயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதே ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க மற்ற ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6500 mAh 7000 mAh ஈவன் 7200 mAhலாம் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து இன்னுமே 5000 தான் கொடுத்துருக்காங்க. இது ஓகேவாக தான் தெரியுது. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷனும் கிடைக்குது இந்த ப்ரைஸ் பாயிண்டில். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. லாவாங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் ப்ளோட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவுமே இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஸோ க்ளீனான ஆண்ட்ராய்டு UI என்ன கிடைக்குமோ அது இங்கே உங்களால் எடுத்துக்க முடியும். அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பற்றி இங்கே மென்ஷன் ஆகலை. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 13,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 6GB RAM 120GB வேரியண்ட். உங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கான ஆஃபரும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எல்லா பேமெண்ட் மெத்தட்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் இது வந்து லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஹோம் ஸ்டெப் சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஆஃபர் பண்ணிட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுவோம் இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம் இந்த ப்ரைஸ் பாயிண்டில். பட் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா March 19 அமேசான் மூலமாக மதியம் 12 மணிக்கு இந்த ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.